வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான நீலிரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே நாள் நைட்ல நடக்கக்கூடிய த்ரில்லர் படம் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அது என்னன்னா, இலங்கையில பிரச்சனை வந்தது பாத்தீங்களா? அதாவது ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கை ராணுவத்துக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டது. அப்ப இந்திய ராணுவமும் அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த நாள் ஒரு வீட்டுல நடக்கிற விஷயம் தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நீங்க ஃபுல்லா கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இந்தியன் ஆர்மியை சேர்ந்த ஒருத்தரை காட்டுறாங்க. இப்போதைக்கு இவர் இலங்கையில தான் இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்காரு. இந்த பெரியவரோட பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறாரு போல. கல்யாணம் நடக்க போதுன்னா முன்கூட்டியே வந்து பர்மிஷன் வாங்கணும் போல. அதுக்கான பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பர்மிஷன் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பர்மிஷன் தந்துடுறாரு. அதே மாதிரி இலங்கை ராணுவத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பெரியவர் ஏத்துக்கிறாரு. இந்த பெரியவர் ஈழத்தமிழரு. இவரோட பேத்தியோட கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. இந்த கதை நடக்கிறது 1988 காலகட்டத்துல. இப்போ ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த குடும்பத்துல இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேக்கான கன்னை ரெடி பண்ணி அதை வச்சு ஷூட் பண்ற மாதிரிலாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பசங்களோட சொந்தக்கார ஆன்டி இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. இந்த பசங்க என்ன இப்படி விளையாடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி இந்த பசங்களுக்கு சொல்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த லேடி பேரு தேவகி அப்படின்றது இவங்களோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இவங்க தான் பொண்ணா இருப்பாங்க. பேரை நம்ம பிரியான்னு வச்சுக்கலாம். பிரியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்காக எல்லாருமே கேதர்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது சொந்த பந்தோன்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பிரியா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வெளிநாட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரால் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. சோ வேற ஒருத்தர மாப்பிள்ள மாதிரி இங்க உட்கார வைப்பாங்க. கல்யாணம்ன்ற மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு கல்யாணம் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த வெளிநாட்டுக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். மாப்பிள்ளையா நடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தரை ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. இவங்க சொந்தத்திலேயே ஒருத்தர் தான் நடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அதே மாதிரி தேவகி பசங்க கிட்ட சத்தம் போடுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கன்னு மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற இங்க என்ன விளையாடுறதுக்கு இருக்குன்ற மாதிரி சின்ன பையனுமே கோவப்பட்டு இருக்கான். இப்ப சொந்தத்துல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை கூட்டிட்டு வராரு. ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இருந்தாலும் கல்யாணத்தை பார்க்கணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இவங்க எல்லாம் வந்ததுனால பிரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி வெல்கம் பண்றாங்க. ஆக்சுவலா சொந்தக்காரரா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரும் மாப்பிள்ளை எதனால வர முடியலன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இங்க ஏற்கனவே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதனால மாப்பிள்ளை வரது அவ்வளவு சரியா இருக்காது. அதனால தான் இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம அனுப்பி வச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா மாப்பிள்ளையோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இங்க தான் இருப்பாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வராங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கல்யாண ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, எல்லாருமே படம் பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக கேசட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பசங்களை அனுப்பி விடுறாங்க. இந்த வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையனும் அதே மாதிரி கல்யாண மாப்பிள்ளையா ஒருத்தர் நடிக்க போறாரு பாத்தீங்களா, அவரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க அந்த கேசட் கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க தமிழ் படம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜயகாந்த் படம்லாம் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜயகாந்தோட ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு. இது எனக்கு வேணும்ன்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான். சரி இந்த எடுத்துக்கோன்ற மாதிரி கடைக்காரரும் தந்துடுறாரு. இந்த நபரோட பேரை நம்ம பரணின்னு வச்சுக்கலாம். இப்ப பரணி இருக்கார்ல, டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வான்ற மாதிரி இந்த சின்ன பையனை கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ராணுவத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வழியா ஊர்வலம் மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் லாக் பண்றாங்க. அதே மாதிரி பரணியும் இந்த சின்ன பையனையும் லாக் பண்றாங்க. இங்க ஒருத்தர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர், அதாவது போராட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்ன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு போல. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க தமிழ் படம் கேசட்லாம் வச்சிருக்கிறதுனால முறைச்சு பாக்குறாங்க. இதை தாண்டி ஒவ்வொருத்தரையா இந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் ஆயுதம் மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை தாண்டி அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் துரோகியா மாறி இருப்பான்ல, நிறைய பேர் துரோகியாவும் மாறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி துரோகியா மாறினவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஜீப்புக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஃபேஸை யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக முகத்தை மூடிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஒவ்வொருத்தரையா இவன் கிட்ட கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. யாரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அதை காட்டுன்ற மாதிரி தான் இவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே இவன் தான் இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை காமிச்சிடுறான். சோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்ப இந்த பரணியும் சின்ன பையனும் பேசிக்கிட்டே
வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி துரோகிங்க இருக்கிறதுனால தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காட்டி கொடுக்கறவங்க இருக்காங்கல்ல, அதனால தான் இவங்களோட போராட்டத்துல பெரிய பின்னடைவா இருக்கு. இந்த பரணியே அந்த போராட்டத்துல சேரணும்னு நினைக்கிறாரு. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க போல. கல்யாணத்துக்கு முன்னாடி ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிச்சுவல்லாம் ஸ்டார்ட் ஆயிருது. அதாவது விடிஞ்சா கல்யாணம் போல. இப்ப நைட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ஃபங்க்ஷன் மாதிரி தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்க வீட்டு வாசல்லயே ஒரு சாமி சிலை இருக்கு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த சாமி சிலையை வணங்கிட்டு இருக்காங்க. படம் பார்க்கலான்றதுக்காக கேசட் வாங்கினாங்கல்ல, இப்ப டிவில படம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில நாள்ல மட்டும்தான் இவங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால இவங்க சந்தோஷமா படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சில ஆண்கள் இருக்காங்கல்ல, குடிச்சு என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி வெளியே வந்து குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க போல. இயக்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சாதாரணமா பேசுறாங்க. ஓரளவுக்கு டச்ல தான் இருக்காங்க போல. இப்ப இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தேவையான சாப்பாடை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. காலையில எங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இந்தாங்க ஃபுட் அப்படின்ற மாதிரி தேவகி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் அனுப்புறாங்க. இவங்க இயக்கத்து கூட எப்படி தொடர்புல இருக்காங்கன்றது இப்போதைக்கு தெரியல, போக போக நமக்கு தெரியும். இப்ப இயக்கத்தை சேர்ந்த அந்த 2 பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே படம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப திடீர்னு சேனல் மாறிடுது. அதாவது இயக்கத்தை சேர்ந்தவங்க இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி தான் கடத்துவாங்க போல. இந்த மாதிரிலாம் போராட்டம் போயிட்டு இருக்கு, நம்ம எப்படியாவது இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும், அதுக்கு நீங்களுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸ் இல்ல, அவங்க தர செய்தி ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை இவங்க எல்லாருமே பாக்குறத பார்த்து தேவகி டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த நேரத்துல எதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம பிரியா இருக்காங்கல்ல, டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப காலையில யார் யாரு எந்தெந்த Dress போடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அதாவது தேவகி மட்டும் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லல்ல, அதை நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை சேர்ந்தவர் போல, அதனால தான் அவரோட உயிர் சீக்கிரமா போயிருச்சுன்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. சரி விடுங்கத்த அப்படின்ற மாதிரி மத்த பொண்ணுங்க தான் சமாதானம் சொல்றாங்க. என்ன Dress போடுறது அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்ன்ற மாதிரி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க வராங்கன்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. கேப்டனா நவீன் சந்திரா தான் பண்ணிருப்பாரு. இங்க தான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இன்னைக்கு 4-5 இடத்துல அட்டாக்க பிளான் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக்க பண்றதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் அசம்பிள் ஆகுங்கன்ற மாதிரி 4-5 டீமா பிரிஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு டீமை தான் இந்த கேப்டன் லீட் பண்றாரு போல. அவங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணலாம், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க வந்தோடனே வீட்டை சேர்ந்தவங்க கதவெல்லாம் லாக் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. என்ன ஏதுன்றத கொஞ்சம் விசாரிங்க, அதே மாதிரி மிளகா பொடி எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி 2 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறதுக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த தாத்தா தான் கதவை திறக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்கிறாரு. இவங்களுமே நாங்க இந்தியன் ஆர்மி தான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எங்களுக்கு சமையல் பண்றதுக்கு மிளகா பொடி வேணும், அதை மட்டும் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. மிளகா பொடியா, சாப்பாடே இருக்கு, சாப்பாடு வேணா தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சாப்பாடெல்லாம் அவங்க கிட்ட கேட்கல, என்ன கேட்டுமோ அதை மட்டும் தாங்கன்ற மாதிரி இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இவங்க வந்து உட்காரணுமா, விடிஞ்சா கல்யாணம், நல்லபடியா எல்லாமே நடந்துருமா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்களுக்கு பயம் என்னன்னா, இவங்களுமே இயக்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் டச்ல தான் இருப்பாங்க. நமக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி பயப்படுறாங்க. அம்மா தேவகி என்ன சொல்றாங்கன்னா, இயக்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வீட்டுல இருக்க கூடாது, அவங்க தப்பி தவறி வீட்டுல வந்தாலும் அது அவங்களுக்கு கிடைக்க கூடாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வேலையை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கலாம் அந்த ஆபீசர்ஸ் என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கிறாங்க. தேவகியோட ஹஸ்பண்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொன்ன பாத்தீங்களா, இயக்கத்துல புரட்சி வரிகள்லாம் எழுதுவார் போல. அவர் எழுதின நிறைய கவிதைலாம் டைரியில இருக்கு. அம்மா இதெல்லாம் எரிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இல்ல உள்ள வந்து அவங்க இதெல்லாம் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம எடுத்து தான் வைக்கணும், எரிக்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சில பொருளை எரிச்சிடுறாங்க, இன்னும் சில பொருளை மூட்டை மாதிரி கட்டி ஒரு ஓரத்துல வச்சிடுறாங்க. அவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. இதை தாண்டி இவங்க வீட்டுல தனியா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணை வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு பத்திரமா இருக்காளான்ற மாதிரி தேவகி ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்க கேப்டன் ஆளுங்க கிட்ட பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிற கேரக்டரா இருப்பாரு. ஆனா இதே டீம்ல அமல்னு ஒருத்தன் இருக்கான். அந்த அமல் இருக்கான்ல, உள்ள இருக்கவங்க கிட்ட நம்ம விசாரணை பண்ணலாம், உள்ள இருக்கவங்க
கிட்ட பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாதன்னு கண்ட்ரோல் பண்றாரு. ஆர்மி மேன்ஸ் எல்லாம் சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிடுறாங்கல்ல, இந்த பசங்களுக்கு அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பெரியவங்க கிட்ட தான் அது என்னன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பைனாகுலரை வச்சு பார்த்துட்டு இருக்கிறத பரணி பாக்குறாரு. இந்த இடத்துல இருந்து பாக்குறதை விட வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த பசங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாரு. இப்ப வெளிய இருக்க சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, இங்க கோழி இருக்கிறத பாக்குறாங்க. இந்த கோழியை ஒண்ணு எடுத்துக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த சோல்ஜர்ஸ்ல அமல்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தேவையில்லாம சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்களும் என்ன இவன் இப்படி பண்றான்ற மாதிரி கேப்டனை பாக்குறாங்க. பெருசா அவனை கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் ரியாக்ஷன்லயே சொல்றாரு. இந்த பரணியை பொறுத்த வரைக்கும் இந்த சோல்ஜர்ஸ் இங்க இருக்கிறத பத்தி நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இல்ல இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரி இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க. அப்ப பரணி என்ன கேக்குறாருன்னா, நாளை பின்ன நான் இயக்கத்துல சேரணும்னு முடிவு பண்ணா நீ என்ன சொல்லுவேன்ற மாதிரி கேக்குறாரு. நானும் உன் கூடிய இயக்கத்துக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாருமே கன் எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பெரியவர் தான் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவரை பார்த்துக்கிட்டே பக்கத்துல எல்லாம் போறாங்க. அவருமே ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றாரு. இந்த சமயம் சின்ன பசங்க இது என்ன எங்களுக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கேப்டன் கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருக்காரு, இந்த பசங்களுக்கு தந்துடுறாரு. இங்க நிறைய மாத கர்ப்பிணியா ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் போல இவங்க சேர்லயே ஓட்ட போட்டு இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்காக கொண்டு வந்து ஒரு ரூம்ல தந்துடுறாங்க. சின்ன பசங்க சப்பாத்தியை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்குற பிரியா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எதுக்காக வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி அந்த சப்பாத்தியை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே அட்டாக் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியனா பக்கத்துல அட்டாக் நடக்கல, ரொம்ப லாங்ல அட்டாக் நடக்குது போல. இவங்களுமே எல்லா இடத்துலயும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எப்ப எந்த இடத்துலனாலும் வெடிகுண்டு விழலாம், அதனால சேஃபா இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளிய இருக்க சோல்ஜர்ஸும் என்ன அட்டாக் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சோல்ஜர்ஸ் கம்யூனிகேட் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க வர வேண்டிய இடமே வேற இடமா இருக்கும், இவங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தப்பான இடத்துல இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பனாலும் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ணலாம்ல, அதனால சேஃபான இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு இந்த வீடு தான் பெட்டரு, வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலாம், பேக்கப் டீம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. வீட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன விஷயம்னு கதவை திறந்து கேட்கும் போது இவங்க காலையில வரைக்கும் நாங்க இங்க தான் இருக்கணும், பேக்கப் டீம் வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது முடியாதுன்ற மாதிரி தேவகி சொல்றாங்க. வேற வழி இல்ல, நாங்க இருந்து தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப காஸ்ட்ரோ அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இயக்கத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆக்சுவலா நிறைய பகுதியில இப்ப அட்டாக்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு போல. அந்த அட்டாக்ல இவங்க டீமை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இவங்க அந்த ஆர்மியை சேர்ந்தவங்கள ஓட விட்டுருக்காங்க போல. நம்ம டீம்ல இவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஒரு வீர வணக்கம் செஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப காஸ்ட்ரோவும் டீமும் வீர வணக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தேவகியும் காலையில என்னோட பொண்ணு கல்யாணம் இருக்கு, தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நாங்க காலையில கண்டிப்பா கிளம்பிடுவோம், எங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க எப்பவுமே போல வீட்டுல சாதாரணமா இருங்க, நாங்க காலையில கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இப்பயே கம்யூனிகேட் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. நாங்க இங்க இருக்கோம், கூட்டு போக வாங்கன்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அமல நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே 2-3 ஷர்ட் போட்டுக்கிறத அமல் பாக்குறாரு. எதுக்காக 2-3 ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஷர்ட்டை கழட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எதுக்காக அந்த மாதிரி ஷர்ட் போடுறாங்கன்னா, நம்ம கிட்ட எல்லை மீறி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த ஆர்மியை சேர்ந்தவங்க எதுனாலும் பண்ணலான்ற பயத்துல தான் இப்படி பண்றாங்க. அமலு வற்புறுத்தி செக் பண்ணும்போது சவுண்ட் கேட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது கேப்டன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. ஒவ்வொருத்தரும் 3-4 ஷர்ட் போட்டிருக்காங்க, ஆயுதத்தை மறைச்சு வச்சிருந்தா என்ன பண்றது, அதுக்காக செக் பண்ணணும் போது வீம்பு பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கேப்டனும் பொறுமையா அவங்க கிட்ட பேசுறாரு. இத்தனை ஷர்ட் எதுக்காக போட்டிருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல எங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, முதல்ல ஒரு ஷர்ட்டை தவிர எல்லா ஷர்ட்டையும் கலட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லேடிஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ரூம் கிட்ட போய் கழட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கேப்டனும் ஆளுங்களும் இந்த வீட்டையே செக் பண்றாங்க. நம்மள அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்களான்ற மாதிரி தான் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது மூட்டை கட்டி வச்சாங்கல்ல, அதை பார்த்துடுறாங்க. இதுல என்ன இயக்கம் சார்ந்த சில பொருள்லாம் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு ரூம்குள்ள விடவே மாட்டாங்க. என்னதான் ரூம்குள்ள இருக்குன்னு வற்புறுத்தி இவங்க பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணு இவங்களை பார்த்தோன்னா பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா போல. அவளோட பேரை நம்ம சாந்தின்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கே ரூம்குள்ள ஒரு பொண்ணை வச்சிருக்காங்கன்ற மாதிரி நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பொண்ணு தான் வச்சிருப்பாங்க. இவன் மென்டலா பாதிக்கப்பட்டவ, உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் மென்டலா பாதிக்கப்பட்டவ, இவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி கேப்டனை வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப காஸ்ட்ரோவும் டீமும் இந்த வழியா தான் வராங்க.
இவங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, இந்த நேரத்துல காஃபி கேட்டா தருவாங்க, காஃபியை குடிச்சிட்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு வீட்டுக்குள்ள ஆளுங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. வீட்டுக்குள்ள இந்தியன் ஆர்மி நுழைஞ்சிருக்காங்க போலன்ற மாதிரி கேஸ்ட்ரோவும் டீமும் உட்காந்துடுறாங்க. இப்ப கேப்டன் இவங்க கிட்ட எதனால இதெல்லாம் வீட்டுல இருக்கு, என்னதான் நடக்குது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இந்த இடத்துல இருக்க பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பர்மிஷன்லாம் வாங்கினார்ல, அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஆர்மியை சேர்ந்தவரா இருப்பாரு. பிரிக்கலாம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அப்ப நிறைய பேரு இந்திய ராணுவமாவே தொடர்ந்து இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படிதான் இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னோட பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்ன்றதுக்காக தான் பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கேன், அதை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தமிழர்கள் தொடர்ச்சியா இங்க படுற கஷ்டத்தை பத்திலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுற மொழி புரிய மாட்டேங்குது, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. என்னால உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது, மேல் இடத்துல சொல்ற வேலையை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வாக்குறுதி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள இருக்க சாந்தியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சாந்தி இவங்க கிட்ட கிடைக்கும் போது ஒரு செத்தோஸ்கோப்போட தான் கிடைச்சிருப்பாங்க போல. அந்த செத்தோஸ்கோப்பை பார்க்கும் போது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பேசினதுலாம் ஞாபகம் வருது. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு தேவன் அப்படின்றது. தேவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் சேரலாம் நினைக்கும் போது அட்டாக் நடந்திருக்கு போல, அதுல தேவன் இறந்து போயிட்டாரு. இவங்க அதுல மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த குடும்பம் தான் அடைக்கல மாதிரி தந்து இந்த இடத்துல பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. இப்ப கேஸ்ட்ரோவோட ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, இங்க என்ன நிலவரம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வராரு. ஆர்மி தான் நுழைஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்குமான்றதை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தன் வரான்ற மாதிரி இவங்களுமே ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த நபர் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே தான் வராரு. இப்ப கதவை தட்டுறாரு. ஆர்மியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாமர்த்தியமா பேசி அவனை அனுப்பி விடுங்க, நாங்க இருக்கிறத பத்தி சொல்லவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. தேவகியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் கதவை தட்டனோனே தேவகியும் கதவை திறக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஆர்மிக்காரங்க வந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா தம்பி வந்தாங்க, ஆனா வந்தவங்க எப்பயோ போயிட்டாங்க, ஏதோ வேலை விஷயமா வந்தாங்க போல, கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்ற மாதிரி அவன் கேட்கிறான். அதுக்கு இவங்களுமே தயங்கிக்கிட்டே ஒரு 7-8 பேர் வந்திருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவன் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த லேடி 7-8 பேர்னு சொன்னாங்கல்ல, இன்ஃபர்மேஷனா தரீங்க, எதுக்காக 7-8 பேர்னு சொன்னீங்கன்ற மாதிரி உள்ள இருக்க எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். உள்ள ஆளுங்க இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிடறான் போல. அவன் கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் கடுப்பாவுறாங்க. அமல்னு ஒருத்தர் ஆர்வக்கோளாரா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் சட்டுன்னு கண்ணை வச்சு ஷூட்லாம் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது புல்லட் அவன் மேல பட்டது. அவனுக்கு இப்ப காயெல்லாம் பட்டது பாத்தீங்களா, அவனுக்கு ஆளுங்க ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களால இவங்களோட இயக்கத்தை சேர்ந்தவங்கள தொடர்பு கொள்ள முடியுது. உடனே தொடர்பு கொள்றாங்க. சீக்கிரமா கிளம்பி வாங்க, இங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ஆர்மியை சேர்ந்தவங்களால இவங்களோட மேல் இடத்தை தொடர்பு கொள்ள முடியல. அப்படியே தொடர்பு கொண்டாலும் உடனே அவங்க வர நிலைமையில இருக்க மாட்டாங்க. காலையில வரைக்கும் இந்த ஆர்மியை சேர்ந்தவங்க இங்கே தான் இருக்கணும். இப்ப இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டா ஆர்மியை சேர்ந்தவங்க கதை முடிஞ்சிடும். அதை நினைச்சு ஆர்மியை சேர்ந்தவங்க கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு என்ன ஆக போதோன்ற பயத்துல இருக்காங்க. இங்க பரணின்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, சான்ஸ் கிடைக்கும் போது அமலை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். இல்ல கோவப்பட்ட அமல் இருக்காரு பாத்தீங்களா, அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக அடிக்கிறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி எல்லாருமே நிறுத்த வச்சிடுறாங்க. கேப்டனுமே நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, நான் அமைதியா போனோம் தான் நினைக்கிறேன், எனக்கு இந்த வார்ல எல்லாம் பெருசா விருப்பம் கிடையாது, எல்லாருமே அமைதியை தான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டாரு. அமைதியை நாங்க தான் விரும்புறோம், நீங்க விரும்பல, வேணும்ட்டே பிரச்சனை பண்றதுக்கு தான் நீங்க பாக்குறீங்கன்னு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. ஆக்சுவலா குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய வாதம்லாம் இவர்கிட்ட பண்றாங்க. இவராலையுமே அந்த வாதத்துல ஜெயிக்க முடியல. உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, எனக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் தான் தோணுது, சொல்றத புரிஞ்சுக்கோங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. வெளியே இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தையும் இந்த ஆர்மியை சேர்ந்தவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அந்த குடும்பத்தையும் காப்பாற்றணும், இந்த ஆர்மிக்காரங்களையும் காலி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு உள்ள வரதுக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்மியை சேர்ந்தவங்க இவங்க ஆளுங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது வெளியே இருக்க கேஸ்ட்ரோ கூட கால் கனெக்ட் ஆயிருது. அவர் தான் இவங்க கிட்ட கனெக்ட் ஆவறதுக்காக பண்ணிருக்காரு போல. இப்ப கனெக்ட் ஆனோனே அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு இந்த அமல் இருக்கான்ல, ஒன்ன நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். அமைதியா இருன்ற மாதிரி கேப்டன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இந்த அமலை பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கேப்டனை மீறி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல சாந்தின்னு, அந்த பொண்ணு சட்டுன்னு வெளியே வந்துடுறாங்க. இவன் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்கான்ல, அதனால கோவப்பட்டவங்க அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில இருந்த கண்ணியும் புடுங்கிடுறாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதன்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கேப்டனும் கண்ணை முதல்ல கீழே போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க பயத்துல இருக்காங்க, கண்ணை கீழே போடாம கையிலேயே வச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டிருக்க அமல் ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாரு. கேப்டனுமே
திரும்ப திரும்ப கண்ணை கீழே இறக்குமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சாந்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல தான் சுய நினைவுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க கண்ணை பயத்துல கீழே போட்டுறாங்க. இந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குடும்பத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒன்ன இல்லன்னு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சாந்தியை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே இருக்க காஸ்ட்ரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சண்டையை விரும்பல, நாங்க காலையில கிளம்பிடுவோம், நீங்களும் விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காஸ்ட்ரோ விட மாட்டேன், கண்டிப்பா நான் அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப காஸ்ட்ரோவோட வாய்ஸ இங்க இருக்க சாந்தியும் கேக்குறாங்கல்ல, அப்படி கேட்கிற சாந்தி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா சாந்தி பேசுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த சாந்தி இருக்காங்கல்ல, தேவன் பேசுறது நீயான்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது தேவன் தான் இப்ப காஸ்ட்ரோவா மாறி இருக்காரு போல. தேவன் நான் தான் சாந்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்கிற தேவன் அந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் காதலி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இயக்கத்துல சேர்ந்துடலான்ற மாதிரி இயக்கத்துல சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. பயங்கரமா அந்த சைட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே எமோஷனலா பேசிட்டு இருக்கிறத பாக்குற நவீன் சந்திராக்கே லைட்டா கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. நவீன் சந்திராவை பொறுத்த வரைக்கும் அமைதியா போயிடலாம், இப்ப பிரச்சனையே வேணாம் தான் நினைக்கிறாரு. தேவன் கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு நான் வெளியே போறேன், தேவன் என்ன எதுவுமே பண்ண மாட்டான், நான் பேசி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஆர்மியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சாந்தியை மட்டும் வெளியே அனுப்புறாங்க. இப்ப சாந்தி இருக்காங்கல்ல, வாசல் கிட்ட வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் தேவன் இருப்பாரு. தேவன் கிட்ட இவங்க பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அட்டாக் பண்ணாத, உள்ள ஒரு குடும்பமே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துரும், விற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தேவன் இருக்காருல, கேப்டனை கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. இப்போதைக்கு சண்டை வேணாம், அமைதியா போயிடலான்ற மாதிரி சொல்றாரு. அதான் நானும் சொல்றேன், இப்போதைக்கு சண்டை வேணான்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல தேவன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இயக்கத்தை விட்டு வர முடியுமா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு கூட சேருவாரா என்னன்றதும் நமக்கு தெரியல. இப்ப விடிய காலையில ஆயிடுச்சுல, இவங்களுமே பூஜைலாம் பண்றாங்க. அதே சமயம் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும் போது கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது தொட்டு கும்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப காலையில தான் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நைட்டு நிறைய சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அதுல இருந்து இவங்க இன்னும் கம்ப்ளீட்டா வெளியே வரல. எல்லாரோட ஃபேஸும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதே மாதிரி சாந்தி மென்டலா பாதிக்கப்பட்டாங்கல்ல, இப்ப அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. மாப்பிள்ளையே இங்க இல்ல, ஆனா மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல போட்டோ எடுக்க போறாங்க போல. மாப்பிள்ளை இடத்துல கொஞ்சம் இடம் விட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நான் எடிட்டிங்ல சேர்த்துருவேன்ற மாதிரி போட்டோ எடுக்கிறவர் சொல்லிட்டாரு. அதனால அந்த இடத்துல இடம் விட்டு இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு போட்டோவும் எடுத்துடுறாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு பிரியா கிளம்பிட்டு இருக்காங்க. சோகமா சாந்தி இந்த விஷயத்தை பாக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில இது வருமா வராதான்ற மாதிரி தான் ஒரு பார்வை பாக்குறாங்க. ஏன்னா அவர் இயக்கத்துக்கு போயிட்டார்ல, திரும்பி வர மாதிரி எண்ணம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சோ இப்ப இவங்க கார்ல கிளம்ப போறாங்க. போற வழியில செக்கிங்லாம் இருக்கும்ல, அப்ப இவனையே மாப்பிள்ளன்னு சொல்லு, அதுதான் சேஃப்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பொண்ணு பிரியாவும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படியோ பொண்ணை இங்க இருந்து அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மா நிம்மதியாகுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தானே, அதனால அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கதையாவும் கேட்டிருக்கேன், அதை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.